ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜப்பானுக்கு வந்து நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையிலேயே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து ஒசாக்கா கேஸ்டல் தான் நான் போனது. அதுதான் கொஞ்சம் ஃபார் எனக்கு. முதல்ல ஃபார் போயிட்டு நியர்பை வந்து நம்ம நேட்டு வந்தால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பிளான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போன இடம் இது தாங்க. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய பார்க்கு. ஆனால் பார்க் மட்டும் இல்லை, கேஸ்டல் வந்து எங்கே இருக்குன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குது. அது உள்ளே போனோன்னா நம்ம அந்த கேஸ்டலை பார்க்கலாம். நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே வந்து இந்த கேஸ்டல் பார்க் இருக்கிறதெல்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி, அண்டு சைடு பார்த்திங்கன்னா பெரிய பார்க்குங்க. அது ரொம்ப பெருசு. அது போனால் போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த காற்றையும் ஆக்சுவலி வந்து இந்த டைமில் வந்து ஜப்பானில் வேறு வந்து ஸ்டோம் வேறு இருக்குது. அண்ட் ப்ளஸ் நேற்று நான் கிளம்பி வரப்பவே எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்துடுச்சு. எந்த மாதிரினா வந்து ஜப்பானில் வந்து இப்போதைக்கு டைஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்து இயர்லியாகவே எடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர காற்று, புயல், மழை எல்லாமே சேர்ந்து ஜப்பானில் அடிச்சிட்ருக்கு. ஐயோ என்னடா இந்த டைம் கிளம்பி வந்துட்டோமே, எப்படி போகிறது என்னன்னு எனக்கு தெரிலங்க. என்னோடய ராசியாக என்னன்னு எனக்கும் தெரில. ஏன்னா நான் எந்த ட்ரிப் கிளம்பி போனாலும் மழை கூடவே வந்துடும். அட்லீஸ்ட் அந்த 1 or 2 days கண்டிப்பாக என் கூட அந்த மழை இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரில. நானும் வந்து ஒரு ட்ரிப்பும் நானும் பிளான் பண்ணுறேன். வெயில் காலத்தில் போட்டாலும் சரி, மழை காலத்தில் போட்டாலும் சரி, குளிர் காலத்தில் போட்டாலும் சரி, எல்லா நாளுமே நான் போகிற அன்றைக்கி மட்டும் அந்த மழை இப்படியே வந்துடுங்க. மழைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு தெரில. ஸோ அதனால் இந்த டைமும் டைஃபோன் போட்டோடனே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. என்னால் பார்க்க முடியுமா இல்லை விசிட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசித்தேன். காலையில் அதுக்காகவே கொஞ்சம் லேட்டாகவும் வேறு எழுந்தேன். சரி என்ன போகலாமா வேணாமான்ற ஒரு எதிர்பார்ப்போடவே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே போகலாம். கொஞ்சம் நல்லா இருந்தது. வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில். சரி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய பார்க்கு. நம்ம ஃபேமிலியோடலாம் வந்து ரொம்ப ஊர் நடக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே வந்து ஏதாவது விற்பாங்க, சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதுதாங்க கேஸ்டல் பார்க். பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த கேஸ்டல் பார்க் வந்து ஒரு ராஜா வந்து டிஃபீட் பண்ணதுனால இந்த கேஸ்டல் பார்க் கட்டினாங்க. அப்படி என்னவோ போட்டிருந்தாங்க. ஹிஸ்ட்ரி சரியாக நான் பார்க்கல. பட் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்க 2 பேருக்கு சண்டை வந்து இந்த கேஸ்டலோட ராஜா தான் வந்து ஜெயிச்சார். ஸோ அப்போ இந்த கேஸ்டல் வந்து இப்போ பார்க்குற கேஸ்டல் வந்து என்னென்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. See you, bye bye, next video பார்க்கலாம்.